ஒன்று பல தரப்பினரும் வருத்தத்தில் இருக்காங்க, திமுக தொண்டர்களும் வருத்தத்தில் இருக்காங்க. ரெண்டாவது பெயர் வைக்கிறாங்க, தீர்வு இல்லை. அதிமுக ஆட்சி கால திட்டங்களை பெயர் மாற்றி புதுசாக அறிவிக்கிறாங்க. இப்போ திமுக ஆட்சியின் மீது இருக்கிற அதிருப்தியினால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லக்கூடிய இடங்களில் கூட்டம் வருது. முதலில் சகோதரர் சீனிவாசன் அவர்கள் பேசுகிற போது 1,05,00,000 மனுக்கள் வந்தது என்று படித்திருக்கிறார், பாராட்டுகிறேன். அதற்கு அடுத்த வரியை எப்படி மறந்தார் என்று தெரியவில்லை. 1,01,00,000 மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்கிற அந்த வார்த்தையை மட்டும் அவர் தப்பித்து விட்டார். 10 லட்சம் என்று அவர் புதிதாக ஒரு டேட்டாவை கொண்டு வருகிறார். ஆனால் அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய இந்த செய்தி இதற்கான தொடர்பு அலுவலர்களில் ஒருவரான அமுதா அவர்கள் நேற்று அறிக்கை கொடுக்கிற போது 1,05,00,000 மனுக்கள் பெறப்பட்டது, 1,01,00,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, சகோதரர் சீனிவாசன் புதிதான அரசியல்வாதி அல்ல, அவருக்கு தெரியும். 4.5 ஆண்டு காலம் கழித்து நாங்கள் மக்களை பார்க்க போகிறோம். நாங்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள். எங்கேயாவது ஒரு இடத்தில் எங்களை வர வேண்டாம் என்றோ அல்லது எங்களை தேடி மக்கள் வராமல் இருந்தார்கள் என்றோ எங்கேயாவது ஒரு அதிருப்தி கூட்டம் இதுவரைக்கும் பார்க்க முடிந்திருக்கிறதா? எந்த தொலைக்காட்சியிலாவது, தொலைக்காட்சியை கூட விடுங்கள், இப்பொழுதெல்லாம் சாதாரணமாக சமூக ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் அவர்கள் உடனடியாக எடுத்து போட்டு விடுவார்கள். போகிற இடங்களிலெல்லாம் மக்கள் எங்களை நோக்கி வருகிறார்கள், இருக்கின்றன. நாங்கள் 1,05,00,000 தீர்வுகள், 1,05,00,000 மனுக்களை பெற்று 1,01,00,000. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, இது தேர்தலுக்காக போடப்படக்கூடிய நாடகம். நான் கேட்குறேன், 2021 நாங்கள் முதல்ல முதல்வரின் முகவரித்துறை எப்போ 2021, 2023 மக்களுடன் முதல்வர், இப்போ 2025 உங்கள் தொகுதியில் ஸ்டாலின். இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஒன்றிலிருந்து இன்னொன்றின் பரிணாம வளர்ச்சி. அதாவது அமுதா அவர்கள் கொடுத்த அறிக்கையில் மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு பேசுகிற போது அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஊரகத்துறையில் என்ன தேவை இருக்குது, நகர்ப்புறத்தில் என்ன தேவை இருக்குது, இதை 30 நாளில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முயற்சி செய்யும் போது இந்த 15 துறைகளோடும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். பேச்சுவார்த்தை நடத்தி இந்த 15 துறைகளும் சார்ந்து இல்லைங்க 30 நாளில் சில விஷயங்கள் முடியாது என்று சொல்லி அந்த 45 நாட்களாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லை குணா, ஒரு இந்த முகாம் நடப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்னால் ஏறத்தாழ 1,00,000 வாலண்டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னார்வலர்களை வீட்டுக்கு வீடு அனுப்பி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முகாம், அதாவது இதுவரைக்கும் அரசு அலுவலகங்களை நோக்கி மக்கள் போய் கொண்டிருந்தார்கள், இப்பொழுது மக்களை நோக்கி அரசு அலுவலகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 விஷயம் பண்றீங்க. ஒன்று, திமுகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்னு அரசியல் ரீதியாக மக்களை போய் அணுகி உறுப்பினர் சேர்க்கையும் மற்றதையும் மண் மொழி இனம் மானம் காக்க வாங்கன்னு கூப்பிடுற ஒன்று நடக்குது. அதே காலகட்டத்தில் அரசு அதிகாரிகள் மக்களை நோக்கி பிரச்சனைகளை தீர்க்கிறோம் போகிறாங்க. இது இரண்டும் தேர்தலை நோக்கிய பார்வை அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது அரசியல் ரீதியாக எங்களுடைய முன்முயற்சி என்பது ஓரணியில் தமிழ்நாடு, அது திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளுக்கு மாண்புமிகு தலைவர் தந்த கட்டளை. அது தனியாக ஒரு அரசியல் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு அரசு இயந்திரம் என்பதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதை ஒரு அரசு துறையல்லவா நடத்தி கொண்டிருக்கிறது. வாங்க உங்களுக்குள்ள பிரச்சனையை தாங்க, நாங்கள் தீர்வு காணுகிறோம் என்று சொல்லுவதில் நாங்கள் ஏற்கனவே 1 கோடி பேருக்கு நாங்கள் தீர்வு கண்டிருக்கிறோம், மீதி உங்களுக்கு யாருக்கேனும் அப்ஜெக்ஷன் இருக்குமானால். அதில் மிக முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், சகோதரர் சீனிவாசன் கவனிச்சாரான்னு தெரியாது. முதல் முறையாக ஒரு அரசு 15 துறைகளில் நீங்கள் என்னென்ன கேட்பீங்க, அதாவது ஒரு உதாரணத்துக்கு பட்டா உரிமை மாற்றம் அல்லது பெயர் மாற்றம், இப்படின்னா நீங்கள் என்னென்ன கொண்டு வரணுங்கிறத ஒரு பட்டியல் போட்டு 15 துறையில் இந்த மக்கள் கேட்கக்கூடிய உரிமைகளுக்கு. ஏன்னா சில பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, எனக்கு நான் ரேஷன் கார்டில் எனக்கு பெயர் மாற்றணும் அப்ளிகேஷன் மட்டும் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நீங்கள் அப்படி பெயர் மாற்றணும்னா உங்கள் அப்பா அம்மா கூட இருந்த ரேஷன் கார்டு, நீங்கள் புதிதாக திருமணமானதற்கான உங்களுக்கான சர்டிஃபிகேட், இப்படி தேவைகளையும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இந்த அரசு என்ன பார்க்கிறது என்று சொன்னால், கடந்த காலங்களில் மக்களிடம் பெற்ற மனுக்களில் எதனால் காலதாமதமானது, அப்படியானால் இதையெல்லாம் மக்கள் கொண்டு வந்து விட்டால், தேவையான சப்போர்ட்டட் ஆவணங்களை கொண்டு வந்து விட்டால் நாம் உடனடியாக செய்துவிடலாம் என்பதையெல்லாம் திட்டமிட்டு தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன இந்த திட்டம். அதாவது நீங்கள் சொன்னதை போல
மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அரசியல் கட்சிக்கு கொடுக்க வேண்டிய கட்டளைகளை தனியே கொடுக்கிறார். ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டியதை ஒரு முதலமைச்சராக அவர் எந்த நேரத்திலும் சுணங்காமல் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் போகிற இடங்களில் இவ்வளவு கூட்டம் வருகிறது அல்லவா குணா, எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறதா? நமது தொலைக்காட்சி உட்பட பல தொலைக்காட்சி நிருபர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த திட்டத்தை துவக்கி வைத்த பிறகு வந்த மக்களிடம் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் நாங்கள் எந்த நோக்கத்தை செய்தோமோ அதையே சொல்கிறார்கள். முந்தியெல்லாம் நாங்கள் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் பயணித்து எங்கேயாவது போக வேண்டியிருக்கோம். இப்போ எங்கள் ஊர் பக்கத்திலேயே அந்த அரசு அலுவலகங்கள் நாங்கள் உடனடியாக போய் சந்தித்து எங்கள் பிரச்சனைகளை சொல்ல முடியுது, சில விஷயங்களை தீர்வு காண முடியுது, இது வரவேற்கத்தக்கது என்று பெரும்பான்மையான மக்கள் நமது தொலைக்காட்சி உட்பட பல தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அரசு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு என்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் மிக தெளிவாக இருக்கிறார். மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் செவ்வனே போய் சேர வேண்டும் என்பதில் தான் இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், அதாவது உங்களுக்காகத்தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க எனக்கு உங்களுடைய உரிமைகளை பெற்று போங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு முதலமைச்சர் மிக தெளிவான ஒரு திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இப்பொழுது சொல்லுகிறேன், மக்களுடன் ஸ்டாலின் என்று மாண்புமிகு முதலமைச்சர் துவக்கி இருக்கிற திட்டம் நிச்சயமாக ஸ்டாலினுடன் மக்கள் என்கிற ஒரு இடத்தை நோக்கித்தான் வரும். 26இல் நாங்கள் எதிர்பார்த்த வெற்றியை நிச்சயமாக இந்த இயக்கம் பெறும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.